ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி உங்க பிரச்சனைய சொல்லுங்க, தீர்வைய உடனே கேளுங்க, வெளியே வந்து குரல் கொடுங்க. இது மக்களுக்கான சேவை. அற்புத தெரிஞ்சிக்கோ, தமிழில் சொல்றோம் புரிஞ்சிக்கோ. ரத்னவாணி சமுதாய வானொலி. ரத்னவாணி. ரத்னவாணி 90.8 சமுதாய வானொலி ஒலிபரப்பு கோவை ஈச்சனாரி ரத்தினம் கல்லூரி வளாகத்தில் இருந்து ஒலிபரப்பாகிறது. ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8 இணைஞ்சிருக்கீங்க. நான் உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். அனைவருக்கும் இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்மளுடைய அறிவும் தெளிவும் நிகழ்ச்சி விநாயகர் சதுர்த்தி சிறப்பு நிகழ்ச்சியாக வலம் வர இருக்குது. நம்ம நிகழ்ச்சியில் விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்புகள் பற்றி பேசுகிறதுக்காக நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க தமிழாசிரியர் ஜெயகாந்த் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் ஐயா. இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். உங்களை பற்றிய அறிமுகம் நம்ம நேயர்களுக்காக. முதலில் ரத்னவாணி சமுதாய வானொலி நேயர்களுக்கு என்னுடைய இனிய விநாயகர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் தமிழாசிரியர், கோவை குனியமுத்தூர் பகுதியில் உள்ள பீப்பால் பிராடிஜி பள்ளியிலே தமிழாசிரியராக கடமையாற்றுகிறேன். மேலும் இந்த நிகழ்வில் இன்றைய தினம் உங்களுடன் விநாயகர் தின கொண்டாட்டம் பற்றிய ஒரு சில விடயங்களை பகிர்ந்து கொள்வதில் மிகவும் ஆவலுடன் இருக்கின்றேன். விநாயகர் சதுர்த்தியுடைய சிறப்புகளை பற்றி சொல்லுங்கய்யா. முதலில் இந்த விநாயகர் சதுர்த்தி என்பது ஏன் கொண்டாடப்படுகிறது என்பதை நாம் முதலில் பார்த்துக்கொள்வோம். விநாயகர் சதுர்த்தி என்பது விநாயகரின் முக்கியமான விழாவாகும். ஆண்டுதோறும் ஆவணி மாதத்தின் வளர்பிறை சதுர்த்தி நாளன்று இந்த நிகழ்வு கொண்டாடப்படுகிறது. பொதுவாக இதை விநாயகரின் பிறந்தநாள் என்று கூட நாம் அழைக்கலாம். இந்த விழாவானது மராட்டிய மன்னரின் ஆகிய சத்ரபதி சிவாஜி ஆட்சி காலத்திலேயே நடத்தப்பட்டிருக்கிறது என்பது வரலாறு கூறுகிறது. அதனைத் தொடர்ந்து ஆங்கிலேயர் ஆட்சி செய்கின்ற பொழுது தேசபக்தியை இளைஞர்களிடம் உருவாக்க வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தில் பால கங்காதர திலகர் போன்றோர் இந்த நிகழ்வினை ஏற்படுத்தியிருக்கிறார்கள். அதே போன்று மேலும் அந்த மாணவர்களிடையே, இன்றைய இளைஞர்களிடமே ஒற்றுமையையும் தேசபக்தியையும் மேம்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திலே தமிழகத்தில் ராமகோபாலன்ஜி அவர்களால் 1982 ஆண்டு சென்னையிலே திருவல்லிக்கேணி என்ற இடத்திலே ஒரே ஒரு விநாயகர் சிலையை மட்டும் வைத்து இந்த விநாயகர் சதுர்த்தி அன்று ஒரு நிகழ்வை ஆரம்பித்திருக்கிறார். அது இன்றைய நிலம் அது வளர்ந்து தமிழகத்திலே லட்சக்கணக்கான விநாயகர் சிலைகளை வைத்து கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாக இன்று நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இந்த விநாயகர் சிலைகளை பார்க்கின்ற போது இலங்கை, இந்தியா, மலேசியா, தாய்லாந்து போன்ற பல்வேறு நாடுகளில் வெவ்வேறு விதமான விநாயகர் சிலைகள் இருந்தாலும் கூட அதிலும் குறிப்பிடப்பட வேண்டிய சிறப்பு வாய்ந்த சில விநாயகர் சிலைகளை உங்கள் மத்தியில் நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அயர்லாந்து நாட்டில் உள்ள விக்டர்ஸ்வே என்ற பூங்கா மிகவும் பிரபலமானது. அங்கு ஏறக்குறைய 8 விநாயகர் சிலைகள் அந்த பூங்காவிலே அவர்கள் காட்சிப்படுத்தியிருக்கிறார்கள். இது ஒரு சிறப்பான விநாயகர் சிலையாக அமைந்திருக்கிறது. அதே போன்று மராட்டிய மாநிலத்தின் கோலாப்பூர் என்ற இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய சின்மயா கனாதீஸ் என்ற இந்த விநாயகர் சிலை இந்தியாவில் மிக உயரமான சிலையாகும். இதன் மொத்த உயரம் ஏறக்குறைய 85 அடி உயரம் கொண்டது. அதேபோன்று ஆப்கானிஸ்தான் நாட்டில் காபூல் நகருக்கு அருகில் உள்ள கார்டெக்ஸ் என்ற இடத்தில் கண்டெடுக்கப்பட்ட விநாயகர் சிலையானது மிகவும் பழமை வாய்ந்த சிலையாகவும் இன்னும் அந்த சிலையினை அவர்கள் பேணி பாதுகாத்து வரக்கூடியதாகவும் இருக்கிறது. மேலும் தாய்லாந்து நாட்டின் சாக்கோ யன்ஸ்கோ என்ற இடத்தில் உள்ள பல ஆலயங்களில் மிகவும் பிரம்மாண்டமான விநாயகர் சிலைகள் அங்கே இன்னும் அவர்கள் வைத்திருக்கிறார்கள். மேலும் கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் கெம்போர்ட் சிவன் கோவிலில் பழமையான சிலை ஒன்றும் காணப்படுகிறது. இதேபோன்று தாய்லாந்து
பாங்கோங் என்ற இடத்தில் உள்ள ஆற்றில் சூழப்பட்ட ஒரு சிறிய தீவில் இருக்கும் விநாயகர் சிலை. தலைநிலையின் மீது சாய்ந்து ஒரு விநாயகர் உறங்குவதைப் போல அங்கு ஒரு சிலையை அமைத்திருக்கின்றார்கள். இப்படி உலக நாடுகளில் இந்த விநாயகருக்காக தனி ஒரு இடத்தை அவர்கள் வழங்கி இவருடைய சிறப்புக்காக வெவ்வேறு விதமான சிலைகளை அவர்கள் உருவாக்கி இன்றும் கூட சிறப்பு பெற்றிருப்பதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதே போன்று இந்த விநாயகர் சிலையை இன்று வைத்து நாம் வழிபடுகின்ற இந்த நேரத்திலே மிகவும் முக்கியமான மேலும் ஒரு தகவலை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அதாவது ஏன் விநாயகருக்கு நாம் அருகம்புல்லை வைத்து வழிபடுகின்றோம் என்ற காரணத்தையும் நாம் தெரிந்து கொள்ளலாம். அதாவது விநாயகர் ஏன் இதை விநாயகருக்கு படைக்கின்றோம் என்று பார்க்கின்ற பொழுது, அனலாசூரன் என்ற ஒரு அரக்கன் அவன் வெப்பத்தை வைத்து பல்வேறுபட்ட கொடுமைகளையும் அழிவுகளையும் செய்து வந்த நிலையிலே யாராலும் அவரை கட்டுப்படுத்த முடியாத நிலையில் இறுதியாக விநாயக பெருமான் அவனுடைய உருவத்தை சிறிதாக்கி அவனுக்கு தண்டனையாக அவனை விழுங்கிவிட்டார். அவனுடைய உருவத்தை சிறிதாக்கி அவனை விழுங்கிய பிறகு விநாயகர் வயிற்றுக்குள் சென்ற அந்த அனலாசூரன் விநாயக பெருமானுக்கு அதிகமான வெப்பத்தை வயிற்றுக்குள் கொடுத்து கொண்டே இருந்தார். அப்பொழுது விநாயகரால் அந்த வெப்பத்தை தணித்து கொள்ள முடியவில்லை. இதற்கு திருமால், சிவன் போன்ற பல்வேறு தெய்வங்கள் நிறைய வழிகளில் அந்த வெப்பத்தை தணிக்க முயற்சி செய்தாலும் எதுவும் அங்கு எடுபடவில்லை. இறுதியாக ஒரு முனிவர் விநாயகருக்கு அருகம்புல் கட்டை வைத்து அவர் வயிற்றில் படும்படியாக அந்த அருகம்புல்லை வைத்து வழிபட்டு வருவன் உடனேயே அந்த வெப்பமானது தணிந்து விட்டது. அதன் தொடர்ச்சியாகத்தான் உடல் சூட்டை தணிக்கக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு புல்லினம்தான் இந்த அருகம்புல். அதனால்தான் நாம் இன்றும் கூட விநாயகர் வழிபாட்டிலே முதலாவதாக அருகம்புல்லை நாம் வாங்கி அவருக்கு படைத்து அவருக்கு பாதங்களில் சமர்ப்பித்து வழங்குகின்றோம். ஆகையினால் விநாயகர் சதுர்த்தி நாளில் நாம் விநாயகருக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றோமோ அதே போல அந்த அருகம்புல்லினுடைய சிறப்பையும் நாம் மறந்துவிடக்கூடாது என்று இந்த வேளையிலே இந்த தகவலையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய விநாயக சதுர்த்தி நன்னாளில் ஒரு நல்லதொரு நிகழ்வில் ஒரு நல்லதொரு நாளில் எனக்கு ஒரு வாய்ப்பினை வழங்கிய ரத்னவாணி சமுதாய வானொலி நிலையத்திற்கும் இந்த நிகழ்ச்சியினை என்னுடன் இவ்வளவு நேரமும் இருந்து நடத்தி தந்த மதிப்பார்ந்த முனைவர் மகேந்திரன் ஐயாவுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்து, மீண்டும் ஒரு முறை அனைத்து மக்களுக்கும் இந்த வானொலி சார்பாக இனிய விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம். விநாயகர் சதுர்த்தி சிறப்புகள் பற்றி தமிழாசிரியர் ஜெயகாந்த் நிறைய தகவல்கள் நம்ம கூட பகிர்ந்துக்கிட்டாங்க. நேரில் எல்லாருமே கேட்டு பயனடைஞ்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறேன். மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அன்போடும் ஆதரவோடும் விடைபெறுகிறேன். உங்கள் சிநேகிதன் மகேந்திரன். நடப்பவை நல்லவையாகட்டும். தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ரத்னவாணி சமுதாய வானொலி 90.8. இது மக்களுக்கான வானொலி.